இன்றைய பஞ்சாங்கம் மே 22, 2025 22/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள் வியாழக்கிழமை. பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 5:48 வரை, அதன் பிறகு உத்தரட்டாதி நட்சத்திரம். தேய்பிறை தசமி திதி. சித்த யோகம். கடகம் மற்றும் சிம்ம ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று தத்தாத்திரேய ஜெயந்தி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் புதன், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு சந்திரன், மீனத்தில் சனி சுக்கிரன். இன்று பிற்பகல் 12:08 சந்திரன் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற காரணத்தினால பிற்பகல் 12:08 வரை கடகராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது பிற்பகல் 12:08 மேல் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி 11 மற்றும் 12ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இந்த 12ஆம் இடத்துக்குள்ள சந்திரன் வரும்பொழுது உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அது எப்போ அப்படின்னா மத்தியானம் 12:08 மேலே. ஆனால் இந்த செலவுகளின் காரணமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு கேதுக்களுக்குள்ள மற்ற எல்லா கிரகங்களும் இன்று பிராக்கெட் ஆகி உட்காந்துருக்காங்க. இதனால் உங்களுக்கு மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் நல்ல மாற்றங்கள், நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு வேலை காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் காரணமாக ஏதாவது அவுட்டிங் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அவுட்டிங்க்கு போயிட்டு வரத்துக்கு, லாங் ட்ரிப் போயிட்டு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. இதனால் சுப செலவுகள், சந்தோஷ செலவுகள் ஏற்படும். உறவுகள் வகையில், குறிப்பாக தம்பி தங்கைகள் வழியில் ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அவங்க பேச்சை கேளுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உறவுகளால் சந்தோஷம் அடையக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். ஆனால் மத்தியானம் 12:08 மேலே உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். மனசில் இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தீர்க்கமான முடிவெடுத்து அதன் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தோடையே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் எங்கேயாவது வெளியூருக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு சின்ன ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரதுக்கு கூட முயற்சி பண்ணுங்கள். அது உங்களுக்கு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளினால் அடுத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அல்லது உங்களுடைய காரியத்தை சாதிச்சு கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய பொருட்களின் மீது கவனமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் வண்டி வாகன வகையில செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. ரிஷப ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. மத்தியானம் 12:08 வரைக்கும் தசமஸ்தானத்தில், அதன் பிறகு லாபஸ்தானத்தில். அதனால் இன்று உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கலைத்துறை நண்பர்கள், மீடியா துறை நண்பர்கள் செல்வாக்குடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். நிலம் சார்ந்த முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட ஈகோ இல்லாமல் பழகுங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். மற்றதெல்லாம் எந்த விதத்திலும் கெடுபலன்கள் கிடையாது. மேலதிகாரிகள் உங்களை பாராட்டி மகிழ்வார்கள். உங்களுக்கு செல்வாக்கு உயரும்.
புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷங்களை வெளிப்படுத்துவீர்கள். இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உறவுகளிடம் நட்பு பாராட்டுவீர்கள். உங்களுடைய நண்பர்களிடம் அறிவுரை கொடுப்பீர்கள். நண்பர்களுக்கு அறிவுரை கொடுப்பீர்கள். சக பணியாளர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்கள் மீது மதிப்பு மரியாதை உயருவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில நீங்க உங்க வேலையை காய் நகர்த்திப்பீங்க. இதனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விரயஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால குழந்தைகள் சார்ந்த அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி. ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு. உங்களுடைய பாக்கிய மற்றும் தசமஸ்தானங்கள்ல சந்திரன் டிராவல் பண்ண போறாரு. இதனால வேலை விஷயமாக சற்று கடுமையான முயற்சி தேவைப்படுவதற்கு உண்டான யோகம் ஏற்படும். நீங்க கடுமையான முயற்சியின் காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். ஆனா அவங்க உங்க பேர்ல ஒரு சின்ன மன வருத்தத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய தூக்கம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். ஆனா உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எந்த விதத்திலும் நஷ்டம் ஏற்படாது, இழப்புகள் ஏற்படாது. தாயார் வழியில உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்துல வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பா உங்களுடைய பண விவகாரங்கள்ல ஒரு சிக்கல் ஏற்பட்டு சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் மோதல் போக்கு கடைபிடிப்பீர்கள். ஆனா மத்தியானம் 12:30 மணிக்கு மேல 12 மணி 8 நிமிஷத்துக்கு மேல உங்களிடம் மாற்றத்தை உணர்வீர்கள். அதனால உங்களுக்கு இருந்து வந்த கோபம் குறைந்து சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக அனுபவங்களின் காரணமாக உங்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரே வேலையை 2 தடவை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுடைய கடல் கடந்த தொடர்புகள், அதாவது ஃபாரின்ல இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களோ இல்லது உங்களுடைய சக பணியாளர்களோ உங்களை கேலி பேசி சங்கடப்படுத்துவாங்க. அது மத்தியானம் 12:30 மணிக்குள்ளார 12:30 மணிக்கு மேல வேலையில மாற்றத்தை உருவாக்குவீர்கள். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று பணம் சார்ந்த விஷயங்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராசியில குரு இருக்கிறதே விசேஷம்தான். ஆனா 3ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனசுல என்ன விரயங்கள் ஏற்படும் அல்லது அரசாங்க வகையில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள்ல அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை, மேலதிகாரிகளின் சில தேவையற்ற விமர்சனங்கள் உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். மனக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படுகின்ற சுமாரான நாள். கடக ராசி. இன்று மதியம் 12 மணி 8 நிமிடம் வரை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பொறுமையா இருங்க. அஷ்டமஸ்தானத்துல ராசிநாதன் சந்திரன் இருக்கிறது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா விரய குருவின் பார்வையில் இருக்காரு. ஆனா மத்தியானம் 12 மணி 8 நிமிஷங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகிறதுனால ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க டாக்டர்ஸ் கிட்ட எதிர்பார்க்கிற நல்ல செய்தி வருவதில் தாமதம் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் அவர்களுக்கு தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகளை செய்வீர்கள். அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த நிலம் சார்ந்த முதலீடுகளில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஓரளவுக்கு மதியானம் 12 மணிக்கு மேலதான் ஓரளவுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துல அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு செய்யறதுக்கு உண்டான முயற்சி எடுப்பீங்க. அது மத்தியானம் 12:30 மணிக்கு மேல எடுத்தால் நல்லது. அதுக்கு முன்னாடி எடுத்தா மனக்குழப்பம் அதிகரிக்கும். மனக்குழப்பம் வார்த்தை குழப்பமாக ஏற்பட்டு குடும்பத்துல அன்வான்ட் விரக்தி மனப்பான்மை, இரிட்டேட்டட் மூடை கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிதானத்துடன் செயல்படுங்கள். செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுங்க.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள், மன வருத்தங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். இது மத்தியானம் 12 மணிக்கு மேலதான் ஏற்படுமே தவிர அதுக்கு முன்னாடி ஏற்படாது. ஆனா காலையிலேருந்தே உங்ககிட்ட ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு நிதானமான சூழ்நிலை ஏற்படும். ஆனா பகல் 12 மணி 8 நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த விதமான குதர்க்க பேச்சுக்களையும் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்னா பொய்யா இருக்கும், இல்லாட்டி தேவையில்லாத விமர்சனங்களை பேசி குடும்பத்துக்குள்ளே எதிரிகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் 12 மணி 8 நிமிடங்களுக்கு மேல் உங்களுக்கு தந்தை வழியில சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்பட்டு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. மத்தியானம் 12 மணி 8 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. மத்தியானத்துக்கு மேல லஞ்சுக்கு மேல நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அலைச்சல் அதிகரிக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனச்சோர்வு, மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் குதர்க்கமான பேச்சுக்கள் மனசுல ஒரு விதமான ஆதங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சிம்ம ராசி இன்று பிற்பகல் 12 மணி 8 நிமிடம் வரை சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு உறவுகளால் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் சமாளிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால உங்களுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். ஆனா அதே சமயம் மத்தியானம் 12 மணி 8 நிமிஷத்துக்கு மேல சந்திரன் 8ஆம் இடத்துக்கு போயிட்டு சுக்கிரன் சனியோடு சேருகின்ற காரணத்தினால வீண் மனக்கவலைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மத்தியானத்துக்கு மேல சஞ்சலம் இருக்கும். காலையில மத்தியானம் 12 மணி வரைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க. வேண்டாத விஷயங்களை பேசி குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். வியாபார விஷயத்துல மனக்குழப்பம் ஏற்படும். வியாபாரத்துல சில சமயம் பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மத்தியானத்துக்கு மேல பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பணம் சொல்றது ஒரு அமௌண்டா இருக்கும், கொடுக்கிற ஒரு அதிகமா இருக்கும். அதனால உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாலைக்கு பிறகு பண இழப்பு ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். எந்த ஒரு விஷயத்துக்கும் விட்டேத்தியா பதில் சொல்வீங்க. அதனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் இருக்கும். குழந்தைகள் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக உதவிகள் செய்வார்கள். இதனால குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க விட்டேத்தியா இருக்கிறது அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில சமயம் உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் வகையில செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான குழப்பமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எதிரிகள் பயன்பெறுவார்கள். உங்களுக்கு எதிரிகளிடம் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. இது காலையிலேருந்தே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா காத்தால சந்தோஷமா இருப்பீங்க. மத்தியானம் 12 மணி 8 நிமிஷத்துக்கு மேல உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். நீங்க எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் கிடைக்காது. டிரான்ஸ்பர் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் முன்கோபத்துல அடுத்தவங்க கிட்ட கோபப்பட்டு பேசுவீங்க. அதுவும் சக பணியாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். விரக்தி மனப்பான்மை அதிகரித்து தடுமாற்றங்கள் நிறைந்த சஞ்சலமான நாள். கன்னி ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்ணுகின்ற இந்த நாள் உங்களுக்கு வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கு. நண்பர்கள் மற்றும் தொழில்முறை நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில்ல முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா அந்த முதலீடு உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தும். புதிய நண்பர்களின் அறிமுகம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் செய்யறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு அதிகாரிகள் வகையில உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த செலவு பண்ணினதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருப்பீங்க. அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு இன்று கையிருப்புகள் கரையும். அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. ஆனா அதே சமயம் அதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டு குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று அரசாங்க வகையில சில அனுகூல பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் உதவியை கொண்டு அரசு அதிகாரிகளின் கெடுபிடித்தனத்தை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். மனசுல கோபத்தை மட்டும் வச்சுக்காதீங்க, மனசுல குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க. நண்பர்கள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. 2ஆம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை, 2ஆம் வீட்டதிபதி உச்சமா இருக்கிறனால பணம் வருமானம் ஜாஸ்தி இருக்கும். ஆனா வருமானத்தை காட்டிலும் நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையின் தேவைகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். துலாம் ராசி, ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகளை தருகின்ற சிறப்பான நாளாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்துல, உடன்பிறப்புகள் விஷயத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். உடன்பிறப்புகளின் உதவிகரமான செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கடன் பிரச்சனைகளுக்கோ அல்லது தொழில்முறை எதிரிகள் பிரச்சனைகளுக்கோ தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் தொடர்பை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். இன்று உங்களுடைய இளைய சகோதரர்களின் வளர்ச்சியும் எழுச்சியும் உங்களுக்கு மன நிம்மதியை தரும், குடும்ப சந்தோஷத்தை அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்த பதட்டம் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயத்துல இல்ல சொந்த தொழில் பண்றவங்களா இருந்தா தொழில் விஷயத்துல கடன் சார்ந்த விஷயங்கள் பதட்டத்தை குறைக்கக்கூடிய வகையில் இருக்கு. கடன் பிரச்சனை சுமூகமா தீர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடனை அடைக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கு உங்கள் குழந்தைகள் கட்டுப்படுவார்கள். குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வும் செல்வாக்கும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். குடும்பத்தில் உங்களுடைய தாயார் உங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. உங்க தாயார் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை சொல்வார்கள். இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்ட உடன்பிறப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். தந்தையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு இன்னையிலிருந்து உங்க அப்பா பேச்சை ரொம்ப செயல்படுத்துவீங்க. அதனால அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடம்புல புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் ஆண் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான உதவிகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அலுவலக ரீதியாக பதவியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இன்று உங்களுடைய பதட்டம் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். விருச்சிக ராசி, 4 மற்றும் 5ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, தாயாரின் ஆரோக்கியத்திலிருந்து தடுமாற்றங்கள் விலகும். வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க. மருத்துவ ரீதியான தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் ஒரு நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதாவது வீட்டில் இருக்கிற சிச்சுவேஷன், கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனுக்கு நடுவில் இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு அமோகத்தை ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகிறதுனால வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு எதிரியாக செயல்பட்டவர்களை நட்பு பாராட்டுவார்கள். அதனால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு சுப விசேஷத்தை பண்ணுங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஹோமத்தை பண்றதோ இல்லை ஒரு 5 சுமங்கலிகளை கூப்பிட்டு புடவை வாங்கி கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதையோ முயற்சி பண்ணீங்கன்னா உங்க குடும்பத்துல சுப நிகழ்வுகள் அதிகரிக்கும். அதே சமயம் மருத்துவ செலவுகள் குறையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடன்பிறப்புகள் சார்ந்த கவலைகள் விலகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகள் உங்க பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க. ஆனா அவங்கள நினைச்சு நீங்க வேண்டாத கவலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மருத்துவ ரீதியான கடன் ரீதியான செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்துக்கு பண விரயமாகணும். ஆனா அதை பத்தி கவலைப்படாதீங்க. அது சுப விரயமா மாத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குடும்பத்துல சுப விசேஷங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்.
வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வருது. ஏன்னா 7ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. மருத்துவ ரீதியான செலவுகள் காரணமாக குடும்பத்தில் மாற்றத்தை உணர்வீர்கள். அந்த மாற்றம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால நீங்க மருத்துவ செலவாகுதுன்னு கவலைப்படாதீங்க. நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். தனுசு ராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு வேலை விஷயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள்லாம் ஆரோக்கிய விஷயமாக இருக்கும். அதனால நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பர்சனல் ஆரோக்கியமோ உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஆரோக்கியமோ எதுவாக இருந்தாலும் சரி நற்செய்திகளை தரும். எப்படி உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு ஆரோக்கியமும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மதிப்பை அதிகரிக்குமே தவிர உங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் ஏற்படுத்தாது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். ஆனால் வியாபாரிகள் மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். மத்தியானம் 12:30 மணிக்கு மேலே ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. ஆனால் அதனால உங்களுக்கு வருமானம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் வாக்குவாதம் தான் ஏற்படும். முடிந்தவரை இன்று வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில சில கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கடந்த காலத்துல தந்தை செய்த உதவிகளை நினைத்து அல்லது அப்பா இறந்துட்டாருன்னா அப்பாவுடைய ஹிஸ்டரியை பத்தி பேசி இன்னைக்கு பெருமிதம் கொள்வீர்கள். ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி அப்பா செஞ்ச உதவி, அப்பா செஞ்ச ஒரு சாதனையை செய்து சொல்லி மகிழ்வீர்கள். இதனால உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானத்துக்கு மேல அலைச்சல் அதிகரிக்கும். கடைசி நேரத்துல அரண்டு புரண்டு வேலை பண்ற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா செயல்படுங்க. காலையிலேருந்தே நிதானமா செயல்படுறது நல்லது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு மேலதிகாரிகளுடன் மோதல் போக்கு அல்லது அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக அலைச்சலை ஏற்படுத்துவீர்கள். அதனால உங்களுக்கு இன்று சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் சோர்வு சம்பந்தமாக ஏதாவது உங்க உடம்புல ஏதாவது சங்கடம் இருந்ததுன்னா அதற்கு உண்டான மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது நல்லது. டாக்டர் பார்க்கணுமா உடனே பார்த்துருங்க. தள்ளி போடுறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல அரசாங்க அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். காலை 12 மணி வரைக்கும், மத்தியானம் 12 மணி 8 நிமிஷம் வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. உங்களுக்கு நல்ல செய்தி தான் இருக்கும். ஆனா மத்தியானம் ஒரு 4 மணிக்கு மேல 12லேருந்து 4 மணி உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும். 4 மணிக்கு மேல உங்களுடைய மேல் அதிகாரிகளோ அரசு அதிகாரிகளின் செயல்பாடுகளையோ நீங்க மனசுல ஒரு விதமான கோபத்தில் இருப்பீங்க. அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, நமக்கு பண்ண வேண்டிய சாதனையை சாதகமான பலனை எதிராளிக்கு சாதகமா கொடுத்துட்டாங்களேங்கிற மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானத்துக்கு மேல மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகர ராசி, ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. அதனால இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் அனாவசியமான செலவுகள் குறைக்கிறது நல்லது. வருமானம் ஜாஸ்தி இருக்கு, ஆனா செலவு ஜாஸ்தியா இருக்கு. மத்தியானத்துக்கு மேல நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும். அரசாங்க குறுக்கீடுகள்ல சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவு சார்ந்த விஷயங்களில், குறிப்பா குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் அறிவு சார்ந்த விஷயங்களில் இந்த உங்களுடைய குடும்பத்துக்கு கௌரவத்தை ஏற்படுத்துவாங்க. இந்த ராசி குழந்தைகளும் சரி, இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளும் சரி குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். செல்வாக்கு மிக்க நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அரசாங்க பணிக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமான அறிவுரைகள் சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். குழந்தைங்க சொல்றாங்களேன்ட்டு உதாசீனப்படுத்தாதீங்க. குழந்தைகளும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எல்லா விதமான நற்செய்திகளையும் சொல்கிறார்கள். அதனால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பண வருமானம், தன லாபம் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகள் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள். கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பில் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். அவங்க கிட்ட ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் நீங்க பார்ப்பீங்க. இது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்த கொடுக்கும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்க்காத ரிசல்ட் வரும். அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நீங்க எதிர்பார்த்த இடத்துல சீட்டு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்த்த இடத்தை விட நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கிறதுக்கு, காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கோ, அட்மிஷன் சீட் கிடைக்கிறதுக்கோ ஏதோ ஒரு சந்தோஷமான செய்தி
இன்று பிற்பகலுக்கு மேல் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் வளர்ச்சியை சந்திக்கிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கும்ப ராசி. ராசியில சந்திரன் இருக்காரு. அவர் இன்னைக்கு மத்தியானம் 12:08 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 2 இடங்களும் ராசியில் இருக்கிற வரைக்கும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனா கொஞ்சம் கற்பனா சக்தி ஜாஸ்தி ஆகும். நிறைய கதை விடுறதுக்கு பொய் சொல்றதுக்கெல்லாம் காரணமா இருப்பீங்க. ஆனா அவசரப்பட்டு வியாபாரத்துல பொய் சொல்லாமே தவிர பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பொய் சொல்வதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் செயல்பாடுகளில் உங்களுக்கு பெருமிதம் ஏற்படும். அதனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளால் உங்களுக்கு குடும்ப சந்தோஷமும் அதிகரிக்கும். ஆனா உங்களுடைய கௌரவத்துல எந்த பாதிப்பும் வராம பார்த்துக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகி ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனையா இருந்தா பிரச்சனை இல்லை. இதே உங்க உறவுகள், உங்க வாழ்க்கை துணை, இல்லாட்டி உங்க தாயார், இல்லாட்டி உங்க தந்தை, இவங்களுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சம்பந்தமா மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை உணர்வீர்கள். குறிப்பா இளம் வயது ஆண் பெண்கள், மனசுல தடுமாற்றம் உள்ள நபர்கள், அதாவது கான்பிடென்டான மனசு இல்லாதவங்க, அலபாயிர மனசு இருக்கிறவங்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ராசியில சந்திரன் ராகு சேர்க்கை, 6ஆம் இடத்து செவ்வாயின் காரணமாக மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். தவறான எண்ணங்கள், அது எல்லா விதத்திலுமே தவறான எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு காலை முதலே மதியம் 12:08 சந்திரன் 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது மனக்குழப்பம், வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்துவாரு. ஆனா உங்களுடைய குழந்தைகள் தெளிவான சிந்தனையோடு செயல்படுவார்கள். மூத்த சகோதர சகோதரிகளின் அறிவுரை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், ஆதாயத்தை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுடைய கௌரவத்தை உயர்த்துவதற்கு உண்டான சூழ்நிலை அமைகின்ற சிறப்பான நாள். மத்தியானம் 12:08 சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது அந்த வியாபாரத்தின் மூலமாக, அதுவும் குறிப்பா மீடியா சம்பந்தமாக, கலைத்துறை சம்பந்தமாக செயல்படுபவர்களுக்கெல்லாம் வருமான அதிகரிப்பு ஏற்படும். எதிரிகளிடமிருந்து வர வேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். ஆனா நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் அவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களை, வேண்டான்னு ஒதுக்கினவங்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுறதுனால கொஞ்சம் பதட்டத்துல வார்த்தை தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீன ராசி. விரயஸ்தானத்துல சந்திரன் மதியம் 12:08 வரைக்கும் இருக்காரு குருவின் பார்வையில. அதனால பெருசா கவலை இருக்காது. ஆனா வேண்டாத எண்ணங்கள் தான் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். தூக்கம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுத்தி இருக்கும். ஆனா அதே சமயம் 12:08 மதியம் 12:08 சந்திரன் ராசிக்குள்ள வரும்பொழுது உங்களிடம் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள். குழந்தைகள் சார்ந்த உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும். அரசாங்க வகையில இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு தந்தை வழியில ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்துல உங்களுடைய லாபத்தை சம்பாதிக்கிறதுக்காக கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. வருமானத்துக்கு குறைவு இருக்காது. ஆனா வருமானத்தினுடைய பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இன்னைக்கு டிஃபர் ஆகும். கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மத்தியானம் 12:30 வரைக்கும். மத்தியானம் 12:08 சந்திரன் உங்க ராசிக்குள்ள வரும்போது அந்த கம்மியா இருக்கிற, குறைவா இருக்கக்கூடிய லாபத்தை எப்படி பெருக்கலாம்ங்கிற யோசனையில சில தடுமாற்றம் ஏற்படும். நண்பர்கள் விஷயத்துல நீங்க சில சமயம் கொஞ்சம் ஹேங்கி பங்கி வேலை பண்ணுவீங்க, அதாவது குறுக்கு வேலை பண்ணுவீங்க. அதனால உங்கள் நண்பர்கள் விஷயத்துல சற்று எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய உதவி தான் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், வருமானத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் இருந்ததுன்னா அந்த கவலைகள் மத்தியானம் 12:08 உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய வகையில் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடந்த கால நண்பர்கள் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்திட்டு இருந்தாங்கன்னா இப்ப அவங்களுக்கு வேற சிக்கல் வந்ததுனால உங்களை விட்டு விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். தொழில்முறை எதிரிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார்கள். வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா பெருசா வருமானம் எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன அமௌண்ட் தான் வரும். அதனால பெருசா வருமானம் வரும்னு சொல்லி ஏதாவது தப்பான வழியில போயிட்டு மாட்டிக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்பட்டு தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல சிலருக்கு வேலை இல்லாம இருப்பாங்க. இன்னைக்கு திடீர் வேலை கிடைப்பதன் மூலமாக மத்தியானம் 12 மணி 8 நிமிஷத்துக்கு மேல வேலை சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். புதிய நண்பர்களின் அறிமுகம் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய நெருங்கிய வட்டத்தின் மூலமாக பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.